சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. 10 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, நேயர்களே வணக்கம். இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு கல்வியாளர் டாக்டர் காயத்ரி அவர்கள் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, வாரன்னு கேட்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். பாத பூஜை செய்யக்கூடாது, இனிமேல் ஆசிரியர்களுக்கோ இல்லை பெற்றோர்களுக்கோ மாணவர்கள் பாத பூஜை செய்யக்கூடாது அப்படின்னு புதுக்கோட்டையில் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கான கல்வி இயக்குநர் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. பாத பூஜை அவ்வளோ தீண்டத்தகாத செயலா? அதாவது இவர்கள் தான் எப்பொழுதும் சொல்லுவாங்க சிலைக்கு மாலை போடுறது, பெரியவங்களுக்கு இப்ப நம்ம படையல் வைக்கிறதெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் ஏன் தயிர் வடையும் முரசொலி நியூஸ் பேப்பரையும் கருணாநிதி சமாதியில வச்சாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு பதில் இருக்காது. அதே போல பெரியார் திடல்காரங்க எப்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, உருவ வழிபாடே ரொம்ப மூட நம்பிக்கையானது, நீங்க மாலை போடுறதெல்லாம் அநாகரிகம்பாங்க. ஆனால் இன்னைக்கும் நேற்றுக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பெரியாருடைய கைத்தடியை ஒருத்தருக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குறோம். இதெல்லாம் எந்த விதமான நம்பிக்கைன்னு தெரியல. ஆனால் நாம யாரையுமே இது செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல. அதாவது அவரவர்களுடைய நம்பிக்கை, அந்த நம்பிக்கை அடுத்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகாத வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுல இந்த பாத பூஜை செய்யறதுல என் பிள்ளை எனக்கு காலை தொட்டு வணங்குறது நான் அநாகரிகம்னு நினைக்கிறேன்னு பெத்தவங்க சொன்னா பரவாயில்ல. இல்ல என் பிள்ளை சொல்லி கொடுக்குற ஆசிரியருக்கு பாத பூஜை பண்ணணுமா, இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு பெற்றவர்கள் சொன்னா பரவாயில்ல. இல்ல நான் இதெல்லாம் செய்ய தயாராக இல்லைன்னு மாணவன் சொல்லிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம அடுத்த கேள்விக்கே போக முடியாது. ஆனால் இத ஒரு பள்ளி கல்வித்துறையில இருந்து, அதுவும் தனியார் பள்ளி கல்வித்துறையில குறிப்பிட்டு ஒருத்தருக்கு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அதற்கு பின்னால முழுக்க முழுக்க ஒரு சைடான நோக்கம் இருக்கு. இது மறுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா புதுக்கோட்டைக்குடைய கலெக்டர் ஆபீஸுக்கு அப்படி ஒரு ஹிஸ்டரி இருக்குது. தொடர்ந்து நீங்க கடந்த 2-3 முறை நீங்க அங்க இருக்கக்கூடிய கலெக்டர்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி உள்ள இந்து மத திருவிழாக்கள்ல இந்த மாதிரி உள்ள செய்கைகள்ல எஸ்பெஷலி நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான் அங்க இருக்கக்கூடிய காலமாக அந்த கலெக்டர் அலுவலகத்துல இருந்த பிள்ளையார் சிலைய அங்க இருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு உள்ள வந்தவங்க கலெக்டர்கள். அதுதான் நமக்கு ஏன்னா இந்த பள்ளி கல்வித்துறையும் அந்தந்த மாவட்ட ஆட்சியருக்கு கீழே வருது அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. ஏன்னா இது அரசினுடைய செய்கையாக இருந்தால் எல்லா மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளுக்கு இதை சொல்லியிருப்பாங்க. ஒரு பகுதியில மட்டும் சொல்றாங்க அப்படின்னா இது அந்த ஆட்சியர் அங்க இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறையினுடைய ஒரு அழுத்தம். அவர்களுக்கு யார் அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு தான் பார்க்கணும். ஏன்னா இது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம். இதே நம்பிக்கை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃப்ரைடே பிரேயர்னு இருக்கும். அரசு உதவி பெறும் பள்ளிகள் அப்படின்னு நீங்க பள்ளிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னாலே கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ்ல நிறைய உள்ளுக்குள்ளாரியே சாப்பல்ஸ் இருக்கும். அந்த சாப்பல்ஸ்ல நம்ம பார்த்திருக்கிறோம், அங்க ஃப்ரைடே பிரேயர் இருக்குது. அப்ப இது அவர்கள் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம், நீங்க இதை செய்யக்கூடாதுன்னு அவர்களால சொல்ல முடியுமா? இன்னைக்கும் இஸ்லாமிய பள்ளிகள் நம்ம கிட்ட இருக்குது. அந்த இஸ்லாமிய பள்ளிகள்ல ஃப்ரைடே அன்னைக்கு தொழுகைக்கு டைம் கொடுக்கிற பழக்கம் இருக்கு. அதாவது நார்மலா உள்ள பள்ளி டைமிங்லயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் டைமுக்கு லஞ்ச் பிரேக் இந்த டைம்னா அதை விடுத்து டைம் கொடுக்கறத நம்ம பாக்குறோம். அப்போ இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயமாக நம்பப்படும் பொழுது, அவர்களுடைய நம்பிக்கையில் தலையிட முற்படாத பொழுது ஒரு பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கையில தலையிடுவதற்கு யார் இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்கள் அப்படிதான் நம்ம கேட்கணும். ஏன்னா சட்டத்தினுடைய அடிப்படை உரிமையே இவர்கள் மீறுகிறார்கள். பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணட்டும், எங்களுக்கு இதுலலாம் விருப்பம் இல்லைங்க, என் பிள்ளை உங்களுக்கு என்ன வந்தது, அம்மா அப்பாவை மதி, அம்மா அப்பா நீ நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சாதான் ஒரு பிள்ளை நல்லபடியா இருக்கணும்ன்றது காலமாக இங்க இருக்கக்கூடிய பண்பாடு. அந்த பண்பாடை நீங்க சிதைக்கணும்னு நினைக்கிறீங்க, நாங்க அதுக்கு உடன்படுறோம்னு பெற்றோர்கள் சொல்லட்டும், நம்ம விட்டுறலாம், யாரும் நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஆசிரியர்கள், பெற்றோர்களுக்கு அடுத்தது ஆசிரியர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்னைக்கு கிண்டலா சொல்லலாம் இன்னைக்கு ஆசிரியர்கள் தேவையில்லை, மாதா பிதா கூகுள் தெய்வம்னு சொல்லலாம். இது ஜோக்கா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா
அந்த கூகுள்ல நீங்க ஒண்ணு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 500 வரும். அந்த 500ல எது சரின்னு உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்கறதுக்கும் ஒரு டீச்சர் தான் உங்களுக்கு வேணும். அதை நாம மறந்துடக்கூடாது. அப்போ ஒரு ஆசிரியரை மரியாதை செய்வது எந்த விதத்துல தவறுன்னு இவங்க சொல்றாங்கன்னு தெரியல. இன்னைக்கு இதை சொல்லக்கூடிய குடும்பங்கள்ல என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு நம்ம பார்க்கதான் செய்யறோம். அப்போ நாம் வந்து அரசியல் பேசக்கூடாது, கல்வி கல்வியா இருக்கணும்னு நினைக்கினா கல்வியை நீங்க அரசியல் ஆக்காம விடணும். அப்படி இருக்கிற வரைக்கும் தான் கல்வியாளர்களாக இருப்பாங்க, கல்வியை பத்தி மட்டும் பேசுவாங்க. இது முழுக்க முழுக்க நம்பிக்கை சார்ந்த விஷயம். இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயத்துல தலையிடுவதற்கு அந்த தனிப்பட்ட முறையில் புதுக்கோட்டை ஆட்சியருக்கோ இல்ல அந்த புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறைக்கோ எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. என்ன சொல்லி மிரட்டுவாங்க மிஞ்சி போனா நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டுல வந்து கிறிஸ்தவ பள்ளிகளுக்கு முழு அங்கீகாரம் கொடுக்கிறோம், பெர்மனன்ட். அதாவது மைனாரிட்டி ஸ்கூல்ஸுக்கு முழு அங்கீகாரம் கொடுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. இஸ்லாமிய பள்ளிகளுக்கு மொழி கூட எக்ஸாம்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்க வருஷா வருஷம் பர்மிஷனுக்கு போய் நிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. பெரும்பான்மை மக்களினுடைய நடத்துகின்ற பள்ளிக்கு வருஷா வருஷம் போய் பெர்மிஷனுக்கு நிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால அதை வச்சு இவங்களை வந்து கார்னர் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குதா தவிர மற்றபடி நியாயப்படி தர்மப்படி இதுல எந்த விதமான இதுவே ரைட்ஸே கிடையாது. ஆனால் நியாய தர்மத்துக்கும் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தொலைவு. இது வந்து அந்த தனியார் பள்ளிகள் தான் முடிவெடுக்கணும். நாம எப்படியும் காலம் ஃபுல்லா இப்படி கையை கட்டிக்கிட்டு இருக்க போறோமா இல்ல நம்ம உரிமைக்காக குரல் கொடுக்க போறோமா அப்படின்னு இதுல நம்ம பார்க்குறோம். ஒரு ரீசெண்ட் ஹிஸ்டரி பேட்டர்ன் எடுத்தாலே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஸ்கூல்ஸ்ல டீச்சர்ஸ் அட்டாக் செய்யப்படுவது ரொம்ப வாடிக்கையாகிவிட்டது. சர்வசாதாரணமாக ஒரு தெய்வ பக்திக்கு அடுத்து அதிகமாக நம்ம பயந்தது வந்து சிறு வயதில் பார்த்தோம்னா அது குரு தான், டீச்சர்ஸுக்கு தான். அப்படி அந்த தெய்வ பக்தி குரு பக்தி அது ரெண்டுமே இல்லாமல் அவர்கள் மீதான மரியாதை இல்லாமல் சமீபத்தியத்தில் பார்த்தோம் அப்படின்னா டீச்சர்ஸை எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறாங்க அப்படின்ற விதமே அவங்கள வந்து துச்சமாக மதிக்கிறதுல இருந்து தவறாக பார்க்கறதுல இருந்து எல்லாமே இருக்குது. இதற்கு வந்து இன்னொரு ஆல்டர்னேட்டிவாக இதுக்கான சொல்யூஷனாக இருந்தது தான் இந்த பாத பூஜை போன்ற விஷயங்கள். அவங்கள வந்து ஒரு பெரிய கேரக்டர் போல காட்டுவது. அப்படி இருக்க அதையே இது தடுக்கணும். இதுல வேற ஏதாவது நோக்கம் ஞாபகப்படுத்தி பார்க்கணும். நீங்க இதுவரைக்கும் உள்ள விஷயங்களை நீங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி பாருங்க. கொலை முயற்சி நடந்ததாக இருக்கட்டும், ஆசிரியரை மண்டைய உடைச்சதாக இருக்கட்டும், ஜாதி பிரச்சனை வந்ததாக இருக்கட்டும், இந்த டாய்லெட்டை கழுவ விட்டதாக இருக்கட்டும், இது எல்லாமே அரசு பள்ளிகள்ல நடக்கிறது. இதே மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல பெரிய அளவுக்கு கிடையாது. நீங்க நல்லா பாருங்க, ரிப்போர்ட்டை எடுத்து பாருங்க. பிரைவேட் ஸ்கூல்ல எத்தனை இருக்குது இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாமே அரசு பள்ளி. ஏன்னா இந்த அரசு பள்ளிகள்ல நாங்க நடுநிலைமை காக்குறோம், எல்லாத்துக்கும் இது பொது அப்படின்றதுனால எந்த விதமான கட்டுப்பாடுமே அவர்களுக்கு இருக்கிறது இல்ல அந்த மாணவர்களுக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ரெண்டு சைடுமே இதுல இஷ்யூஸ் இருக்கு. நான் உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு சைடும், நான் என்ன வந்து உன்னை மதிக்கிறது அப்படிங்கிற எண்ணம் இன்னொரு சைடும் இருக்கிறத நாம பாக்குறோம். ஏன்னா உங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இல்ல. நீங்க வந்து ஒரு ஃப்ரீயா ஒரு விஷயத்த கத்துக்கிறீங்க அப்படிங்கும் போது அதுக்கு எந்த ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்க. ஆனால் 160 பிள்ளைகளுக்கு மேல நமக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பு, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியாவது மேல போயிடணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு குரூப் இருக்கு அப்படின்னா, இன்னொன்னு நான் இதுக்கு எந்த எஃபர்ட்டுமே எடுக்காதப்போ எனக்கு அதை பற்றின ஒரு மதிப்போ ஒரு மரியாதையோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிற குரூப் இருக்கு. ஏன்னா இந்த ஆசிரியர்களுக்கு நாற்காலி கூட போடாமல் இருக்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ரூலிங்ல இருக்கு. ஒரு காலத்துல டீச்சர் உட்கார்ந்து இருப்பாங்க, மாணவன் தலையில உட்கார்ந்து இருப்பான். அதுக்கு பிறகு ஆசிரியர் வந்து உட்கார்ந்து இருப்பாரு, மாணவனும் உட்கார்ந்து இருப்பான். இன்னைக்கு மாணவன் உட்கார்ந்து இருக்கான், ஆசிரியர் நின்னுகிட்டே இருக்கிறோம். நிறைய இடங்கள்ல நாம பாக்குறோம், நீங்க உட்காரவே கூடாது, முழுக்க பாடம் நடத்தணும், இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. ஆனால் ஒரு பணம் கொடுத்து படிக்கிறதுன்னு வரும் பொழுது அங்க ஒரு அக்கௌண்டபிலிட்டி வருது. அப்ப அதுல இன்னொரு விதமான தன்மை வருது. நான் பணம் கொடுக்குறேன், நீ எனக்கு சொல்லி கொடுக்குற, எதுக்கு ரெஸ்பெக்ட் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி எண்ணம் உங்களுக்கு வராம இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. இதை எப்ப சொல்லி கொடுத்துருக்கணும் நாம? அந்த குழந்தை வந்து 3 வயசு 4 வயசுல நம்ம ஸ்கூல்ல கொண்டு போய் கேஜில விடுறோம்ல, அப்போ ரிலேஷன்ஷிப்பை பத்தி, வீட்டுல உள்ள ஃபேமிலி பாண்ட பத்தி, அவரவர்களுடைய லைஃப்ல எப்படி நாம வந்து அந்த ஃபேமிலியோடைய அந்த ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணணுங்கிறத பத்தி இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கணும். அப்படி சொல்லி கொடுக்காததினுடைய விளைவுதான் இன்னைக்கு யூனிஃபார்மோட போய் நான் லிக்கர் வாங்குவேன், பஸ்ல வந்து பொம்பளை பிள்ளைங்க
லிக்கர் எடுத்துட்டு யூஸ் பண்ணி அதை வீடியோ எடுத்து போடக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறது. யாரும் என்ன எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நீங்க பார்த்திருப்பீங்க, ஸ்கூல்ல வந்து சணல்ல தாலி கட்டி அதெல்லாம் பிரச்சனையாச்சு. ஏன் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது? ஏன்னா உங்களை கேட்பாரும் மேய்ப்பாரும் கிடையாது. யாரும் உங்களை கேட்க கூடாது. கேட்டா வந்து என்ன ஜாதிய சொல்லி பேசிட்டான் அப்படின்னு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. இல்ல ஆசிரியர்கள் என்னை துன்புறுத்தினாங்க அப்படிம்பாங்க. இல்ல வந்து ஒரு செக்ஸ் அபியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆசிரியர்களுக்கு ஒரு பயம் வருது. அப்பா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நான் வந்தனா சொல்லி கொடுத்து போறேன். நான் அந்த டீச்சர் ஸ்டூடெண்டோட பாண்ட் இருக்குல்ல, அந்த பாண்ட் வந்து நல்லா ஆகாத வரைக்கும் நீங்க பெரிய அளவுல கத்துக்கவும் முடியாது, லைஃப்ல ஒரு பெரிய இடத்துக்கு வரவும் முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த தலைவர்களாக இருக்கட்டும், அது வந்து அமைச்சர் அன்பில் மகேஷாக இருந்தாலும் சரி, பொன்முடியாக இருந்தாலும் சரி, இன்னைக்கும் அவங்க ஆசிரியரை பார்த்து அவங்க மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க. நான் இந்த பிள்ளைகள் எப்படி வேணா இருக்குன்னு சொல்றேன். நீங்கெல்லாம் அப்படி இருந்ததுனாலதான் இந்த இடத்துக்கு வந்தீங்க. இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்கன்றது பொறுப்பு இல்ல. ஆனால் நீங்கள் உங்களுடைய ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுத்தீங்களா கொடுக்கலையா? கண்டிப்பாக நீங்க கொடுத்தீங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா நீங்க எல்லாம் எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சிருப்பீங்கன்னு எனக்கும் தெரியும். ஏன்னா நானும் அரசு பள்ளிக்கூடத்துல தான் படிச்சேன். அப்போ அதனால உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அது அடுத்த தலைமுறைக்கு நாம கடத்த வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இல்லையா? அப்போ இதை ஒரு மாவட்டத்துல மட்டும் ஏன் நீங்க சொன்னீங்கன்னு இதுக்குள்ளார அன்பில் மகேஷ் அவர்கள் கேட்டு இருந்திருக்கணும். ஏன் நீங்க இப்படி சர்க்குலர் அனுப்பிச்சீங்க? இது அவர்களுடைய நம்பிக்கையில இந்த கட்சி வந்து எல்லாருக்கும் பொதுவானது, இந்த அரசு எல்லாருக்கும் பொதுவானது. உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் வந்துதா எங்களை துன்புறுத்துறாங்கன்ட்டு? அப்படி இருக்கும்போது யார் உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்கணும். ஏன்னா அவர் சொல்றாரு இது எங்க ஏரியா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், விஷ்ணுடைய விஷயம் வந்தப்போ அவர் சொன்னார் இது எங்க ஏரியா, நாங்க பாத்துக்குவோம் அப்படின்னாரு. இப்ப அது அவருடைய ஏரியாவா இல்லாம போயிடுச்சா புதுக்கோட்டை அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழுதில்ல. சோ இந்த ஆசிரியர்கள் மாணவர்களுடைய உறவு அப்படிங்கிறது எந்த அளவிற்கு மதிக்கப்படுமோ, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னு வள்ளுவன் சொன்னா. ஆக்சுவலா உங்களுடைய மனசுல நீங்க எந்த அளவிற்கு ஆசிரியர்களை உயர்ந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க உயர்ந்து நிற்பீங்க. அது இல்லாத வரைக்கும் நீங்க இந்த மாதிரி 10 விஷயம் 100 விஷயம் செய்வீங்க. அதற்கு தகுந்தது அவர்கள் அனுபவிப்பார்கள். ஒரு பக்கம் பாத பூஜை கசக்குது, மறுபக்கத்துல பார்க்குறோம் தமிழ்நாட்டில் வந்து குழந்தை திருமணம் அப்படின்றது ரொம்ப அதிகரித்திருக்கு அப்படின்னு ஒரு அதிர்ச்சி டேட்டா நமக்கு கிடைத்திருக்கிறது. அதன்படி பார்த்தோம்னா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து 56% தமிழ்நாட்டில் குழந்தை திருமணம் அதிகரித்திருக்கிறது. டாப்பிங் பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டும் திருநெல்வேலியும் இருக்கிறது, நாமக்கல் போன்ற மாவட்டங்களும் இருக்கின்றன. ஸோ இது வேர் வி ஆர் கோயிங். நம்ம முற்போக்குன்னு சொல்கிறோம், ஃபெமினிசம்னு பேசுகிறோம், நிறைய விஷயத்தில் நம்ம தான் முன்னோக்கி இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் முக்கியமான டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பின்னாடி தான் இருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா 13வது இடத்துல இருந்து நம்ம இன்னைக்கு 6வது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறோம். மற்ற விஷயத்துல எல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் பீகாரை பாருங்கள், நீங்கள் உத்தரப்பிரதேசை பாருங்கள், அந்த மாதிரியா நாம இருக்கோம்னு. இப்ப நீங்க வெக்கப்படணும். நாம இந்த விஷயத்துல பீகார், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தானை முந்திக்கிட்டு இருக்கிறோங்கிறத நாம பார்க்கணும். அதுதான் நான் இது ஒரு 6 மாசத்திற்கு முன்னாடியே இதை பற்றி நான் வந்து ஒரு காணொலியில உங்களுக்கு கூட பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்ல. திருநெல்வேலியில் 1498 குழந்தை திருமணம் மட்டுமல்ல, குழந்தைகளுக்கு குழந்தை பிறந்தது நடந்திருக்குது. அதுதான் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். 18 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணின, 18 வயசுக்கு முன்னாடியே குழந்தை பிறகுதுன்னா நீங்க எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பீங்க, எத்தனை வயசுல குழந்தை பிறந்திருக்கும்? இது எங்க நடக்குது? தனியார் மருத்துவமனையில வந்து எல்லாருக்கும் தெரியாம நடக்கல. இது நடந்தது அனைத்துமே வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர் அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அப்ப எப்படி வந்து நீ உங்க காதுக்கு வராம போச்சு? சுகாதாரத்துறையில மத்த விஷயத்துக்கெல்லாம் மாசு முன்னாடி வந்து நிப்பார்ல, இதுக்கு வந்து அவர் பதில் சொல்லணும்ல. எப்படி இது நடக்குது, இதை எப்படி நடத்துறதுக்கு விட்டாங்கன்னு விடணும்ல. சமூக நலத்துறை நீங்க ஒரு துறை இருக்குது, அவர்களுக்கு வந்து அமைச்சரக்காவுக்கு பின்னாடி போறதுக்கே நேரம் சரியா இருக்கும். இந்த சமூகத்துல என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடையாது. 2023 ஆகஸ்ட் மாதம் நினைக்கிறேன், ஆகஸ்ட் மாதத்துல வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும், வேலூர் அந்த தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் ஒரே நாள்ல 449 குழந்தை திருமணங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஒரு நாள்ல. இது வந்து செய்தியாக வந்ததை நாம பாக்குறோம். ஒரு மாசத்துல இதே மாதிரி 400க்கு மேல தமிழகம் முழுக்க. அப்போ நீங்க தான் வந்து சுயமரியாதை மண்ணுங்கிறீங்க, இதுதான் பெண்களுக்கு கல்வி கொடுத்த மண்ணுங்கிறீங்க. அப்ப இந்த மண்ணு நாசமா போன மண்ணாயிடுச்சான்னு நாங்க கேட்போம்ல. அப்ப நீங்க பதில் சொல்லிதானே ஆகணும். யோசிச்சு பாருங்க. இங்க இதற்கு காரணம் என்னன்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, இங்க வந்து பெண்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு மிகப்பெரிய அளவுக்கு குறைஞ்சு போயிடுச்சு.
செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட் அதிகமாயிட்டே இருக்குது. ஒரு மனநிலம் பாதித்த குழந்தையை கூட 1 மாசம் வச்சிருந்து உங்களால 15 பேர் 20 பேர் வந்து அதற்கு செக்ஸ் தொல்லை கொடுக்க முடியும்னா எந்த நாசமா போன புத்தியோட நீங்க இங்க உலா வர்றீங்கன்னு நாங்க கேட்போம்ல. அப்போ இன்னைக்கு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத தன்மை தமிழகத்துல இருக்கு. அப்ப பெற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்ப பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிருச்சா, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா என்னோட கடமை முடிஞ்சிருச்சு அப்படிங்கக்கூடிய எண்ணத்துக்கு போயிட்டாங்களா? 2வது, பிள்ளைகளை படிக்க வைக்க எங்களால முடியல. ஏன்னா இங்க வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் கட்டாய கல்வி. தேசிய கல்விக் கொள்கை நீங்க ஏத்திருந்தீங்க அப்படின்னா 17 வயசு வரைக்கும் அந்த பள்ளிக்கூடம் உங்கள் பிள்ளைகளை பார்த்து கொள்ளும். நீ ஏன் படிக்கல இருந்து ஏன் டிராப் அவுட் ஆன, திரும்பவும் ஸ்கூலுக்கு வா அப்படின்னு யாரு கேட்பாங்க? ஸ்கூல் கேட்கும். சோ நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சா கூட அந்த ஆசிரியர் வீட்டுக்கு வந்து பார்த்து உங்களை பேசி திரும்பவும் உங்க பிள்ளைய ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு, கடமை தேசிய கல்விக் கொள்கை அவங்களுக்கு கொடுக்குது. ஆனா இன்னைக்கு அந்த எந்த விதமான கட்டாயமும் கட்டுப்பாடும் அவங்களுக்கு இல்ல. அதனால பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க, என் பிள்ளைய பத்திரமா என்னால இதுக்கு மேல பாதுகாக்க முடியாது. அப்போ இன்னைக்கு திரும்பவும் ஒரு பொருளாக பெண்களை பாதுகாத்து இன்னொருத்தர் கையில ஒப்படைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நாம போயிட்டோமா அப்படிங்கறத யோசிக்கணுங்க. இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்ல நாம இருக்கிறோம். உங்க பிள்ளைகளை உங்களால பாதுகாக்க முடியும். நீங்க பவுன்சர் போடுவீங்க, கார் அனுப்புவீங்க, வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சு படிக்க வைப்பீங்க. ஆனா எங்க பிள்ளைகளுக்கு அப்படி இல்லைல்ல. இங்க உள்ள அரசு பள்ளியில தான் படிக்கணும், இங்க உள்ள கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில தான் காமிக்கணும், இங்க உள்ள அரசு பள்ளி பஸ்ல தான் என் புள்ள போய் ஆகணும். அப்ப என் பிள்ளைய எப்படி பாதுகாப்பேன்னு கேள்வி கேட்டா ஒரு அம்மாவுக்கு நீங்க என்ன பதில் சொல்வீங்க? அப்போ வேற வழி இல்ல, நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுவீங்க. அப்ப அந்த சூழ்நிலையை மாற்றியது உங்களுடைய பெரும் குற்றம். அந்த குற்றத்துக்கே முதல்ல உங்களை எல்லாம் பனிஷ் பண்ணணும். சமூக நலத்துறை எதுக்கு இருக்குது, சுகாதாரத்துறை எதுக்கு இருக்குது? இத்தனை குழந்தை 1 மாசத்துல பிறக்குது, ஆர்டிஐ போட்டு மதுரையில ஒருத்தர் எடுத்திருக்கிறாரு, நாம செய்திகள் பார்த்தோம். அப்போ எந்த அளவிற்கு நீங்க தமிழகத்தை பின்னோக்கி இல்ல அதுல பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. நீங்க இதுல வந்து பெண் கல்வியை பத்தி பேசுவீங்க, ஈவேராவை பத்தி பேசுவீங்க, மண்ணை பத்தி பேசுவீங்க, எல்லாம் மண்ணா போனது. இதுல வந்து ஜிஇஆர் அதிகமா இருக்கு, நாங்க தான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோலே அதிகம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிறோம். அப்படி ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளி படிப்பை தொடராமல் திடீர்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸ் அப்படின்னா ஏதோ ஒரு மிஸ்மேட்ச் இருக்குல்ல. கடனுக்கு சேர்த்து விடுறது, நமக்கு தேவையானப்போ நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு ஒரு கணக்கு ஓடுது அப்படின்னா என்னது அது? அது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவே பிடிச்சிங்க. கரெக்டா நீங்க பிடிச்சிங்க. 12th கடந்த வருஷம் 12th படிக்கிற பிள்ளைகள் 23 நினைக்கிறேன், 1 லட்சம் பிள்ளைகள் வந்து லாங்குவேஜ் பாடமே எழுதாம போனாங்க. 90,000 பிள்ளைகளுக்கு மேலாக. அப்ப ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு 4 நாள் அமைச்சர் வந்து 4 விதமான பேட்டி கொடுத்தாரு. முதல்ல சொன்னாரு 90,000 பிள்ளைகள் வரல. அடுத்த நாள் சொல்றாரு அந்த பிள்ளைகள்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதோட சரி பள்ளிக்கூடத்துக்கு வரவே இல்லையாமான்னு சொன்னாரு. 3ஆம் நாள் சொன்னாரு அட்டண்டன்ஸ் இல்லாட்டாலையும் பரவாயில்ல, அவங்களை கூட்டிட்டு வந்து எக்ஸாம் எழுத வைக்கிற நடவடிக்கையை நாங்க எடுத்துட்டு இருக்கோம்னாரு. 4ஆம் நாள் சொன்னாரு அந்த பிள்ளைகளுக்காக தனியாக சப்ளிமெண்டரி எக்ஸாம் வைக்கிறோம்னு சொல்லிட்டு. இந்த 4 விதமான பதிலா அதை விட்டுடுங்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, நீங்க போய் தான் பேசுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், பேசிக்கோங்க. அப்போ இந்த 90,000 பிள்ளைகள் இருக்குல்ல, எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா மினிமம் 75,000 ஆவரேஜா எடுத்துக்கோங்க. அது 10th வந்து 40,000 பிள்ளைகளுக்கு மேல. இங்க அப்போ வெறும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பள்ளிக்கூடத்திற்கே வராத பிள்ளைகளுக்கு நீங்க எல்லா எய்ட்ஸும் கொடுக்குறீங்க. புரியுதா உங்களுக்கு? உதவிகள், எல்லா உதவிகள், ஃப்ரீ ஸ்கூல் யூனிஃபார்ம், ஃப்ரீ புக்கு, நோட் புக்கு, 11th பிள்ளைகளுக்கு உள்ள மற்ற விஷயங்கள் எல்லாமே நீங்க கணக்கு காமிக்கிறீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பிள்ளைக்கு 130 ரூபாயில இருந்து 150 ரூபாய் வரைக்கும் ஒரு பிள்ளைக்கு நீ இஎம்ஐஎஸ்ல கணக்கு வச்சு காசு கொடுக்குறாங்க. அந்த காசையும் நீங்க வாங்கி இந்த வருஷம் தானே உங்களுக்கு காசு கொடுக்கலன்னு பிரச்சனை பண்ணிருக்கீங்க. போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எல்லாம் வாங்கிருக்கீங்கல்ல. அப்ப அந்த காசெல்லாம் என்ன பண்ணீங்க? நான் இன்னொரு கணக்கு வந்து கல்வித்துறைக்கு கேட்பேன். அப்போ நீங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றிருந்தீங்கன்னா அந்த புள்ள ஒழுங்கா ஸ்கூலுக்கு வரானான்னு தெரிஞ்சிருக்கும். 11th 12th வரலன்னா ஏன் வரலன்னு நீங்க காரணத்தை எம்இஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்திருப்பீங்க. அதற்குரிய நடவடிக்கையை எடுத்திருக்க முடியும். அப்ப இன்னைக்கு இந்த பிள்ளைகளுடைய நிலைமைக்கு இந்த திராவிட மாடல் தான் காரணம்னு நான் சொல்றேன். இதை இல்லைன்னு அவங்க ப்ரூவ் பண்ணட்டும். ஏன்னா இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நீங்க ஜிஇஆரை பத்தி சொன்னீங்க. எத்தனை நாள் தான் இந்த காலி பெருங்காய டப்பாவை வச்சுக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருக்க போறீங்க? ஜிஇஆர் வந்துச்சுல்ல, அப்ப இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பேர் வந்து அப்ப இன்னைக்கே இந்த பிரச்சனை வருது? யோசிச்சு பாருங்க. இந்த குழந்தை திருமணமும் இதுக்கும் கான்ட்ரடிக்டரியா இருக்குது இல்ல.
எவ்வளவு இன்னைக்கு 56% இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னா எவ்வளவு தூரம் பிள்ளைகள் டிராப் அவுட் ஆயிட்டே இருக்கிறாங்க. இதை பற்றி ஒரு அறிக்கை உங்ககிட்ட இருக்குதா? ஏன்னா நம்முடைய பிள்ளை ஒருத்தங்க வந்து ஒரு ஆர்டிஐ போட்டு கேக்குறாங்க. அதை கேட்கும் போது சொல்றாங்க, இப்படி ஒரு தகவல் நாங்க வந்து சொல்லலன்னு நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? அப்போ தேசிய கல்விக் கொள்கை சொல்றதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. அப்ப அதை விட சிறப்பானதாக உங்களுடைய கொள்கை இருந்திருக்கணும்ல. நீங்க அப்ப 8ஆம் கிளாஸுக்கு அப்புறம் அந்த பிள்ளைய ஃபாலோ பண்ணவே இல்லை. அதனால வந்ததுடைய ரீசன் தானே இது. யோசிச்சு பாருங்க, 8ஆம் கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு 13 வயசு. 13 வயசுக்கு அப்புறம் நீங்க அந்த பிள்ளைக்கு என்ன நடக்குதுன்னு நீங்க கண்டுக்கல. ஏன்னா நீங்க ஜிஇஆர் சொன்னால் கூட ஹையஸ்ட் ஜிஇஆர் எவ்வளவுங்க? 41% வச்சுக்கோங்க. அப்ப மிச்சம் 59 என்னங்க ஆச்சு? நான் கணக்கு சரியா சொல்றேன்னா 5000 2500 போனா 1500ன்னு முதல்வர் மாதிரி நான் கணக்கு சொல்லல. 41ன்னா மிச்சம் 59 தானே. அந்த 59% என்ன பண்ணாங்கன்னு யாரு பாப்பீங்க? எப்ப பாப்பீங்க? அதற்கு என்ன ஸ்டெப் எடுப்பீங்க? யோசிச்சு பாருங்க. இதுதான் இன்னைக்கு நிலைமை. முழுக்க முழுக்க பொய்யும் புரட்டும் மாத்தி மாத்தி பேசுறதும் அறிக்கை கொடுக்கறதும் விளம்பரப்படுத்துறதும் இதை தவிர வேற எதுவுமே இங்க இல்ல. ஓகே, இது ஒரு டாபிக் இருக்கு. இன்னொன்று பள்ளிக்கல்வித்துறை பற்றிய சமீபத்தில் பெரிதாக பேசப்பட்ட விஷயம் திரு அண்ணாமலை வர்சஸ் அன்பில் மகேஷ்னு லாஸ்ட் சில நாளாக போயிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தமிழக பள்ளிக்கல்வித்துறை வந்து பிஎஸ்என்எலுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி இருப்பதால் பிஎஸ்என்எல் வந்து தமிழக பள்ளிக்கல்வித்துறைக்கான, அதாவது ஸ்கூல்களுக்கான இணைய சேவையை நிறுத்தக்கூடிய அபாயம் இருப்பதாக திரு அண்ணாமலை அவர்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணார். அண்ணாமலை அவர்கள் பண்ண எக்ஸ்போஸ்னால வந்து அதற்கு பதிலடி கொடுக்க இவர் ஒன்று போக அப்படின்ட்டு மாற்றி மாற்றி ஏட்டா போட்டியாக போய் ஒரு கட்டத்தில் மறுத்துட்டு இருந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அப்புறம் வந்து அதை ஏற்றுக்கொண்டார். அப்புறம் சமக்கரக சிக்ஷால நிதி கொடுக்கலன்ட்டு அடுத்து வந்தார். இது போல போயிட்டு இருக்கு இந்த விஷயத்துல. இப்போ வந்து ஏத்துட்டு இருக்கார். இதுல வந்து திரு அண்ணாமலையுடைய ஸ்டாண்ட், குற்றச்சாட்டு போன்றவை, அவர் வந்து ஏகப்பட்ட விஷயத்த பள்ளிக்கல்வித்துறை பத்தி விமர்சித்திருக்கிறார். அதெல்லாம் ஏத்துக்கிறீங்களா நீங்க? சார், அது உண்மை. நான் மே மாசம் இதை பற்றி ஒரு பதிவு கொடுத்திருக்கிறேன். ஏன்னா இந்த இணையதள வசதி கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், நீங்க வந்து ஒரு கேபிள் கனெக்ட் பண்றீங்க உங்க வீட்டுக்கு அப்படின்னா அவன் சொல்லுவான் ஸ்டாண்டர்டா ஒரு 5 மீட்டர் 10 மீட்டர் நாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுங்க, அதுக்கு மேல வர்றது வந்து ஒரு மீட்டருக்கு இவ்வளவு ரூபாய் அப்படின்னு போட்டு நீங்க பே பண்ணணும். யூசுவலா இது எல்லா இடத்துலயும் உண்டு. அப்போ இதே மாதிரி ஒரு கிராமத்துக்கு நீங்க கனெக்ட் பண்றீங்க. அந்த கிராமத்துல உங்களுக்கு தெரியும், கிராமத்துல எல்லாரும் இப்ப மொபைல் வந்திருக்குது. ஆனா வீட்டுக்கு வீடு மோடம் வச்சு கனெக்ட் பண்ற அளவுக்கு இன்னும் பெருசா வரல அவங்க. அப்போ இந்த மோடம் கனெக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒயர் கனெக்ஷன் வேணும். ஒயர் கனெக்ஷன் கொண்டு வரணும்னா அதற்கு நிறைய காசு ஆகுது. அப்படி கேட்கும் போது பள்ளிக்கல்வித்துறையிட்ட டீச்சர்ஸ் கேட்கும், அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கேட்கும் பொழுது அதற்கு அவங்க பதில் சொன்னாங்களா, ஊர்ல இருக்கிற பெரியவங்க யாரு ஹெல்ப் பண்ணுவாங்களோ அவங்க கிட்ட கேட்டு இந்த காசை கட்டிக்கோங்க. இதற்கு கூட தமிழக அரசு காசு தருவதற்கு தயாராக இல்லை. இதுதான் இங்க செய்தி. நான் வந்து அந்த பேப்பர் கட்டிங் இன்னும் பத்திரமா வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து ஏப்ரல் கடைசி மே மாசம் வந்த செய்தி. அப்போ ஒரு இணையதளத்திற்கு நீங்க காசு கூட கட்ட மாட்டீங்க, கனெக்ஷனுக்கு கூட கட்ட மாட்டீங்கன்னா அப்ப நீங்க கல்விக்கு ஒதுக்குகிற அந்த நிதி எங்க போகுதுன்னு நம்ம கேட்போம் இல்லையா? அதே மாதிரி என்கிட்ட ஒருத்தர் விவாதம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது சொல்றாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் காசுக்கு வந்து கணக்கே கேட்க கூடாதுங்க, நீங்க காசு தர வேண்டியதுதான் உங்களோடது, அந்த காசை வந்து கல்வித்துறைக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நாங்க எதுக்கு வேணா பயன்படுத்துவோம், வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க பயன்படுத்துவோம், இல்ல கேட்டு போடுவோம், அதை பத்தி நீங்க ஏன் கேக்குறீங்கன்றாரு. இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, சமகிரக சிக்ஷா ஸ்கீமையுமே நீங்க பாருங்க, அதுல ரொம்ப தெளிவா கொடுத்திருக்குது. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எஜுகேஷனுக்கு காசு கொடுக்குறாங்கன்னா இந்தந்த வழியில அந்த காசை பயன்படுத்தணும். ஒரு 150 ரூபாய் ஒரு குழந்தைக்கு பணம் கொடுக்குறாங்க இல்லையா, அதுல அவன் சொல்றாங்க, நீங்க வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்க்கு 5000 ரூபாய், லைப்ரரிக்கு 10,000 ரூபாய், ஒரு ஸ்பெஷல் டீச்சர்ஸ் லாங்குவேஜ் டீச்சர்ஸ் போடுறீங்களா அதற்கு சம்பளம், நீங்க ஒரு ஸ்மார்ட் போர்டு வைக்கிறீங்களா அந்த போர்டு வாங்குறதுக்குள்ள காசு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், லேபுக்கு அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் அவர்கள் இதுக்குதான் நீ இந்த பணத்தை ஸ்பெண்ட் பண்ணணும்னு இருக்கு. ஆனா நீங்க காசை கொடு கணக்கு கேட்காத. இந்த கணக்கு கேட்கறதுங்கிறதே வந்து அவர்களுக்கும் இந்த கட்சிக்கும் இந்த கணக்கு கேட்கறதுக்கும் பயங்கர அலர்ஜின்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதா. முதல்ல இல்லைன்னு சொன்னவரு நாம பார்த்தோம், நீங்களுமே நிறைய பார்த்திருப்பீங்க, நானுமே பார்த்தேன். முதல்ல சொல்றாரு அவரெல்லாம் பொய் பேசுறாரு, நாங்க நிலுவையே இல்லைன்னாரு, நிலுவை இருக்கு அதை கட்டும்னாரு. அதற்கு பிறகு நாங்க கட்டுறோம்னு சொல்றாங்க. சோ அப்ப என்ன இதுல என்னங்க பொய் இருக்குது?
ஆமாங்க, கட்டல, பாக்கி இருக்கு, கட்ட போறேன். that ends the matter. அதுல நீங்க ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. என்ன அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மத்திய அரசு காசு கொடுக்கல, அதனாலதான் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்ப என்ன மாதிரி உள்ளவங்க நீங்களும் உள்ள போய் பாக்குறீங்க. அதுல எதுக்காக எல்லாம் காசு கொடுக்குறாங்க? கேபிள் டிவி கனெக்ஷனுக்கு காசு கொடுக்குறாங்களா? எலக்ட்ரிசிட்டிக்கு காசு கொடுக்குறாங்களா? கிடையாது. எதற்காக காசு கொடுக்கப்படுகிறது அந்த நிதிங்கிறதுக்கு உங்களுக்கு வரைவனை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அது கூட நாங்க பார்க்க மாட்டோம்னு நினைச்சிட்டு நீங்க பேசுறீங்கல்ல, அதுதான் எனக்கு வியப்பா இருக்கு. கெட்டிக்காரன் பொய்யும் புழுகுமே 8 நாளைக்கு தான். நீங்க இன்னைக்கு இணையதள உலகம்ங்க. ஒரு நொடி நீங்க சமகிரக சிக்ஷா ஃபண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு போட்டா விழுகுது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா தெரிய போகுது. இதுல ஏன் இப்படி பொய் பேசணும்? இன்னைக்கு எங்க கொண்டு போய் நீங்கெல்லாம் ஒண்ணும் அரசு பொறுப்புல இருக்கீங்க. இப்ப என்ன மாதிரி ஒருத்தர் பொய் பேசினா நீங்க உள்ள தூக்கி போடுவீங்க. கரெக்ட்டுங்களா? தப்பா பேசிட்டாங்க, அவதூறு பரப்பிட்டாங்கன்னு. அப்ப இவர்கள் எல்லாம் என்ன செய்யறது? இன்னைக்கு அப்படியே ப்ரூஃப் பண்ணிட்டாங்களே, என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரிதான் மத்திய அரசு நாங்க பிஎம்சிய ஒத்துக்க மாட்டோம், எங்களோடது இருமொழி கொள்கைன்னு. அப்ப பிப்ரவரி மாசம் எதுக்கு நீங்க தமிழகத்தினுடைய அரசு லட்சினை பொருத்தின லெட்டர்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அனுப்பிச்சீங்க? இன்னைக்கு பொது வழியில அந்த லெட்டர் வந்துருச்சுங்களா? இன்னைக்கு எங்க போகுது உங்க முகம்? நீங்க இல்லன்னு மறுக்க போறீங்களா? யாரோ சைன் பண்ணி அனுப்பிட்டாங்க, கவர்மெண்டோட சீலை பொய்யா போட்டு அனுப்பிட்டாங்க சொல்ல போறீங்களா? ஏன் இத்தனை பொய்யும் பொருட்டும் பண்றீங்க? சரி, இல்லன்னு சொல்றீங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுடைய சேனல்லயே நீங்க போட்டீங்க, தமிழகத்துல தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, உருது கத்துக் கொடுக்கப்படுகிறது அரசு பள்ளிகள்ல. ஆமாவா இல்லையா? உங்களுடைய சேனல்ல செய்தி வெளியிட்டீங்கல்ல. அப்ப எப்படி இங்க கொள்கை இருமொழி கொள்கைன்னு சொல்றாங்க? இருமொழி கொள்கைன்னா அது எந்த ஸ்கூலா இருந்தாலும் தமிழ் இங்கிலீஷ் தானேங்க. தமிழகத்துல தமிழ், 2வது மொழி இங்கிலீஷ், அவ்வளவுதானேங்க. அப்புறம் எப்படிங்க தெலுங்கும் உருதும் வந்துச்சு? அப்ப தெலுங்கு, உருது மைனாரிட்டிக்கு நீங்க இடம் கொடுப்பீங்க. பெரும்பான்மை பிள்ளைகள் 3வது மொழி கத்துக்கிறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா அது உங்க கொள்கை. உங்க வீட்டு பிள்ளைகள் சென்னை மாநகராட்சியில பிரெஞ்சு கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. சென்னை மாநகராட்சி பள்ளிகள்ல எவ்வளவு இது முன்னுக்கு பின்னா முரணான ஒரு பேச்சு. யோசிச்சு பாருங்க. அப்ப இதுல நீங்க, அதாவது அண்ணா அவர்கள் தனி திராவிடம்னு சொன்னாரு, அவரே அந்த கொள்கையை மாத்திக்கலையா? அப்போ கொள்கைகள் அப்படிங்கிறது அந்தந்த சூழலை பொறுத்து இருக்கக்கூடியது. காவிரி பிரச்சனை வந்தது, காவிரிக்காக எத்தனையோ பேர் சாப்பாட்டுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு பிறகு லஞ்சுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம இருந்ததை பார்த்தோம். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இன்னைக்கு அதை பத்தி திரும்பவும் பேசுறோம். இடையில ஏன் 5 வருஷம் பேசவே இல்லை? ஏன்னா அந்த பிரச்சனை புரியுதுங்களா? அப்போ ஒரு கொள்கைகள் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்திற்கு உங்களுக்கு எது தேவையாக இருக்கிறதோ அதை செய்து கொடுப்பது என்னுடைய உரிமை, நான் அது என்னோட கடமை அப்படின்னு நினைச்சு செய்யறது. அப்போ அதுல நான் மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுங்கிறது பிசினஸ் வேற, கொள்கை வேறன்னு அவங்க கட்சி நபர் சொன்னது உண்மையாயிடுச்சு. ஓகே மேம், ஃபைனல் கொஸ்டின். இப்ப சமீபத்துல பார்த்திருப்போம், மத்திய அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டது. 5th to 8th ஆல் பாஸ் அப்படின்னு இருந்த சிஸ்டம் இனிமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இதையடுத்து வெவ்வேறு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் அவங்களுடைய எஜுகேஷனல் பாடிஸும் அது குறித்த புது அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார்கள். புதுச்சேரியிலையும் அதே நடைமுறை, மத்திய அரசு சொன்ன அதே நடைமுறை வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அதெல்லாம் கிடையாது, ஆல் பாஸ் சிஸ்டம் தொடரும், இது திராவிட மாடல் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய டேக் சார்? இந்த ஆல் பாஸ் அப்படிங்கிறதே ஒரு தமிழகத்திலிருந்து கெட்டு போன கேடுகெட்ட ஒரு திட்டம்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஆர்டிஇ அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தார், ரைட் டு எஜுகேஷன். எல்லோருக்கும் கல்வி. எல்லோருக்கும் கல்வி தானேங்க, எல்லாரையும் பாஸ் பண்ணி விடுறது இல்ல. ஆனா நாம் அதை என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 8ஆம் கிளாஸ் வரைக்கும் அனைவருக்கும் கல்விங்கிறத அனைவருக்கும் பாஸ். அப்ப அவன் எழுதினாலும் எழுதாட்டாலும், நீங்க பாடம் முடிச்சாலும் முடிக்காட்டாலும், அவனுக்கு புரிஞ்சாலும் புரியாட்டாலும் அவனை பாஸ் பண்ணி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதனால வந்த விளைவுகள் தான் அதுவோட சேர்ந்து இந்த சொல்லுவாங்கல்ல, ஒரு குரங்குக்கு தேளும் கொட்டி அது கள்ளையும் குடிச்சா எப்படி இருக்கும், அது எவ்வளவு பெரிய விளைவுகள் ஏற்படுத்தும். அந்த மாதிரி இங்க சமச்சீரையும் கொண்டு வந்துட்டீங்க. ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கறத ஆல் பாஸ்ன்னு நினைச்சிட்டீங்க. அதனால அடுத்து ஒரு 10-15 வருஷத்துல இன்னைக்கு ஒரு பீரியட்ல யூபிஎஸ்சி தேர்வுகளுக்கு 300 பேர் தமிழகத்துல இருந்து ஃபைனல்ஸ் முடிச்சு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு 27-30ன்னு ஆயிருக்குது. 15% சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜேஇ எக்ஸாம்ல தேர்வு பெற்று போன காலம் இருந்திருக்குது. ஆனால் கடந்த 15 வருஷங்களா
2%, 2.5% தமிழகத்தினுடைய கான்ட்ரிபியூஷன் ஜேஇஇ தேர்வுல தேர்ச்சி பெற்று ஐஐடி, என்ஐடி, IIIT சேர்ற தமிழக மாணவர்களுடைய எண்ணிக்கை. நான் 3யும் சேர்த்து சொல்றேன். யோசிச்சு பாருங்க. அப்போ எந்த அளவிற்கு நாம கல்வியை கீழே தள்ளி இருக்கோம். ஆனா நீங்க சொல்லுங்க, ஜிஆர் அதிகமா இருக்குது, பாஸ் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு, கல்லூரிக்கு போறவங்க அதிகமா இருக்குது. எல்லாரையும் கல்லூரிக்கு போக வைக்கிறது மட்டும் உங்க வேலை இல்ல. அந்த பிள்ளைகளை சரியான முறையில் படிக்க வைப்பதும் உங்களுடைய வேலை. இன்னைக்கு ஏசர் ரிப்போர்ட் நீங்க போய் பாருங்க. அந்த ஏசருடைய அந்த நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த என்ஜிஓவை கட்டமைத்து நீங்க இந்த வேலையை செய்யுங்கன்னு சொன்னது பிஜேபி கவர்மெண்ட் இல்ல. அந்த வேலையை செய்ய சொன்னது காங்கிரஸ் கவர்மெண்ட்ல 2002-3 பீரியட்ல இருந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்ரி ஒரு 2-3 இயர்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி சர்வே எடுப்பாங்க. தமிழகத்தில் 1,19,000 பிள்ளைகள், 20,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 20 கிராமம், 10 கிராமம், ஒரு கிராமத்துக்கு 20 பிள்ளைகள், இப்படி என்ன குவெஸ்டின் கொடுக்கப்பட்டதுன்னு வரைக்கும் பொதுவெளியில அப்லோட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் கண்ணை முழிச்சு பாருங்க. கும்மிடி பூண்டி தாண்டாம நாங்க சூப்பர் நாங்க சூப்பர்னா நீங்க சூப்பர்னு நீங்க மட்டுமே தான் சொல்லிக்கணும். நீங்க சூப்பர்னு நீங்க சொல்லக்கூடாதுங்க, நாங்க சொல்லணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல. மொழி வள ஆளுமையில நாம இன்னைக்கு 23வது இடத்துல இருக்கிறோம். மேக்ஸ் ஸ்கில்லுல 75% மேலாக நாம பின்தங்கி இருக்கிறோம். சயின்ஸ் ஸ்கில்லுல 20% தான் மொத்தமே இருக்கும். 20%, 80% நாம பின்தங்கி இருக்கிறோம். We are behind Punjab. We are equal to Bihar. நம் உத்தரப்பிரதேஷ் இன்னைக்கு நம்மள கம்பீட் பண்ணி முன்னாடி போயிட்டு இருக்கு. பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க. இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது. நம்ம நிறைய ஸ்கூல் பிள்ளைங்க வர்றாங்க, இதுல எந்த குறைபாடுமே இல்ல. வர்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்க, எப்படி சொல்லி கொடுக்குறீங்கன்றது இருக்கு இல்லையா. இன்னைக்கு 5ஆம் கிளாஸ் வரை எண்ணும் எழுத்தும், அதாவது லிட்ரஸி அண்ட் நியூமரசி, இதுதான் அடிப்படையாக வேணும்னு சொல்றோம். அந்த அடிப்படை புரிஞ்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, சரி 5ஆம் வகுப்பு வரைக்கும் லிட்ரஸி அண்ட் நியூமரசி உங்களுக்கு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அப்பதான் அடித்தளம் சரியாக அமைந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும். அப்போ 5th ஸ்டாண்டர்ட்ல நீ பொதுவாக ஒரு கொஸ்டின் கொடு. ஏன் நீங்க பொதுவாக அப்படின்னாலே பதறீங்க? இது பொது தேர்வு இல்ல, பொதுவாக ஒரு கொஸ்டின். அப்போ தமிழகம் முழுவதும் பாடத்திட்டம் 1, எல்லா ஆசிரியர்களும் சரியான குவாலிபிகேஷனோட நீங்க அவங்கள தேர்வு செஞ்சு உள்ள கூட்டிட்டு வரீங்க. சொல்லி கொடுக்கிற முறைகள் அந்தந்த பிள்ளைகளுக்கு தகுந்தாற் போல நீங்க அனலைஸ் பண்ணி சொல்லி கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா அதை புரிந்து எப்படி புரிஞ்சுட்டு இருக்காங்கன்றது ரிசல்ட் வரும்போது தெரியும். சரியா புரியலையா, பிரச்சனையே இல்ல, பாஸ் போட்டு அனுப்பாத, அப்பயே அவங்கள உட்கார வச்சு சொல்லி கொடு. சொல்லி கொடுத்துட்டு திரும்பவும் ஒரு தேர்வு வெயி, புரிஞ்சிருக்காங்களான்னு பார்த்துட்டு அந்த கேப்ல, மே மாசம் ஒரு கேப் இருக்கு இல்லைங்களா, ஏப்ரல்ல இருந்து மே வரைக்கும் முடிச்சு ஜூன்ல தானே ஸ்கூலுக்கு போறாங்க. அதுக்குள்ளார நீ அவங்களுக்கு சொல்லி கொடுத்து புரிய வைக்க வேண்டியது ஆசிரியருடைய கடமை. இந்த திட்டத்தினால சேலஞ்ச் யாருக்கு அப்படின்னா ஆசிரியர்களுக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இது பேரண்ட்ஸுக்கோ டீச்சர்ஸுக்கோ கிடையாது, பேரண்ட்ஸுக்கோ ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இது கிடையாது. முழுக்க முழுக்க இதோட சேலஞ்ச் யாருக்குன்னா ஆசிரியர்களுக்கு. சரியா சொல்லி கொடுத்துருக்கோமா, பாடத்தை முடிச்சிருக்கிறோமா, முடிச்சது அவனுக்கு புரிஞ்சிருக்குதா, இத்தனையையும் வெரிஃபை பண்ணிக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆசிரியருக்கு இருக்கு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எங்களோட ஆசிரியர்கள் அப்படி திறமையான ஆசிரியர்கள் சொல்லி கொடுப்பாங்க. ஆசிரியர்கள் அதுல கவனம் செலுத்தினா மாணவர்கள் கவனம் செலுத்துவாங்க. ஆனா நீங்க பதறி போய் என்ன சொல்றீங்க, இல்ல இல்ல இங்கெல்லாம் அந்த சிஸ்டம் நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம். ஏன்? உங்களுக்கு போஸ்டர் ஓட்டுறதுக்கும் ஓட்டு போடுறதுக்கும் கும்பல் சேர்க்கறதுக்கும் ஆள் வேணும், அப்படித்தானே? எனக்கு அவ்வளவு வைத்தறிச்சலா இருக்குதுங்க. ஒரு சிஸ்டமை நீங்க பாழ் பண்ணிட்டீங்க, அதை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது இவ்வளவு தூரம் எகிரி அடிச்சு நோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இதே சிஸ்டத்தை 10th 12th ஃபாலோ பண்றீங்கல்ல. 10th ஃபெயிலா போனவனுக்கு சப்ளிமெண்டரி எக்ஸாம், இமீடியட்டா அவன் 11th போய் ஜாயின் பண்ணிக்கலாம். 11th ஃபெயிலா போறான். இதே ஆசிரியர்கள், அமைச்சர் சொன்னாரு, 10th பாடத்துல இருந்து டைரக்டா 12th போயிடுறாங்க, 11th பாடமே நடத்துறது இல்ல. அதனாலதான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் உட்பட தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக பாடத்தை பின்பற்றக்கூடிய பள்ளிகளுக்கு 11th பப்ளிக் எக்ஸாம் கொண்டு வர்றதுக்கு ரீசன் என்ன சார் சொன்னாங்க?
இததானே சொன்னாங்க. 11th அப்ப படிக்கிறோம். நீங்களே இத சொல்லியிருக்கீங்க. அப்புறம் எப்படி நீங்க அதை இல்லைன்னு மறுக்கிறீங்க? அதுதான். இட்ஸ் குவைட் ஷாக்கிங் மேம். ரொம்ப அதிர்ச்சித்தக்க தகவல் தமிழக கல்வித்துறை பற்றி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இத்தனை நேரம் நம்மோடு இணைந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசியதற்காக மிக்க நன்றி மேம்.